அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி 2023 நடந்த காவல் உதவி ஆய்வாளர் அந்த எக்ஸாமோட அந்த ரிசல்ட் இஷ்யூ பற்றி வந்து கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து இன்றைக்கி வந்து ஹியரிங் வந்திருக்கு. ஹியரிங் வந்து இன்றைக்கி வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக 2024 ஹைகோர்ட் ஆர்டர் படி வந்து ஒரு ரிவைஸ் ரிசல்ட் வந்து டிஎன்எஸ்ஆர்பி தரப்பில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 8/10/2024 அப்போ வந்து இந்த ரிவைஸ் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த பிசிக்கல் வைஸ் இதெல்லாம் வந்து இன்டர்வியூலாம் ஃபுல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு பேஸ் வந்து பண்ணாங்க நியூவாக வர பசங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரிவைஸ் ரிசல்ட்டை வந்து கேன்சல் செய்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த தேர்வு செயல்முறையை வந்து உச்சநீதிமன்றத்தோட 2021 தீர்ப்பின்படி மீண்டும் நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து ஹைகோர்ட் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக சார் இந்த ரிவைஸ் ரிசல்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க? ஸோ என்ன இஷ்யூ மறுபடியும் வந்து எதற்கு வந்து ரிவைஸ் ரிசல்ட் விட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு ஜென்ரல் கோட்டா ஜிடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 31% வந்து இருக்கிற வேகன்சி மொத்த காலி பணியிடங்களுக்கு ஒரு 31% காலி பணியிடங்களை ஓப்பன் கோட்டாவுக்கு வந்து கொடுக்கணும் ஜென்ரலாக. அதாவது எந்த ஒரு கம்யூனிட்டி வைஸ் எதையுமே பார்க்காம ஜென்ரலில் யார் வந்து அந்த மார்க் பேஸஸில் 31% அந்த காலி பணியிடங்களுக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஜிஓ இருக்குது, அதாவது ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்த வரவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் இருக்கிற வேக்கன்சிக்கு வந்து அவங்கள வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த 31% அந்த வேக்கன்சியை தான் வந்து ஜென்ரல் கோட்டாவில் வரவங்களுக்கு வரவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை நம்ம ஃபில் பண்ணணும். அதை வந்து எந்த கம்யூனிட்டியும் பார்க்காம ஃபஸ்ட்டு மார்க்கு யார் அந்த வேக்கன்சி படி இப்போ ஒரு 100 வேக்கன்சி இருக்குன்னா அதில் 31% வந்து ஜென்ரல் கோட்டா அப்படின்னா அந்த 100%ல் 31% அப்படின்னா 31 வேக்கன்சி. இப்போ ஒரு 1000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 31 பேர் யார் வந்து மார்க் பேஸஸில் வந்து முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஜென்ரல் கோட்டாவில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வந்து டிஎன்எஸ்ஆர்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜிக்ஸாக்காக பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டியில் இருக்கவங்கள ஜென்ரல் கோட்டாவில் போட்டிருக்காங்க, ஜென்ரல் கோட்டா வர வேண்டியங்களா அவங்க கம்யூனிட்டியில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஒரு சில மாணவர்களுக்கு வந்து இது வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஒரு சில மாணவர்கள் இந்த ஒரு பிரச்சனையால் வெளியே போயிருக்காங்க. அந்த வெளியே போன மாணவர்கள் தான் வந்து இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த 41 மாணவர்கள் வந்து வெளியே போயிருந்தாங்க இந்த இஷ்யூனால். ஸோ அவங்க தான் வந்து இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தீர்ப்பு வந்து இந்த ரிவைஸ் ரிசல்ட்டை வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவைஸ் ரிசல்ட் மறுபடியும் அகைன் வந்து விட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து தகுதியான இடஒதுக்கீட்டு பெற்ற வேட்பாளர்கள், அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து பொது வகை ஜென்ரல் 10 என்ற வகையில் வைத்து சேர்க்கப்பட வேண்டும். அதையும் வந்து சரியாக வந்து செய்யலை. அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஜென்ரல் கோட்டா வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம், அதாவது பிஎஸ்டிஎம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரே ஒரு டைம் அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஏதோ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம பிஎஸ்டிஎம் வச்சு நம்ம அப்ளை பண்ணி நம்ம பாஸ் பண்ணும் பட்சத்தில் அடுத்து வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸாமுக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது, அது வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க அந்த கோட்டாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, பண்ண அந்த ரிட்டன் எக்ஸாமில் இருந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரையும் வந்து ஏகப்பட்ட குளறுபடி நடந்திருக்கு. எதையுமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி விடலை. ஸோ அதனால் வந்து அகைன் வந்து உங்களுக்கு ரிட்டன்லேருந்து அகைன் வந்து ரிவைஸ் ரிசல்ட் வந்து விட சொல்லியிருக்காங்க. ரிட்டன்லேருந்து அகைன் வந்து ரிவைஸ் ரிசல்ட் விட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து விட சொல்லியிருக்காங்க. விட்டுட்டு அடுத்து வந்து பிசிக்கல் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் வந்து அடுத்து வந்து அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வந்து எல்லா ஃபாலோவும் எல்லாத்தையும் வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க. வித்தின் ஒரு 3 months, ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த இது எல்லாமே வந்து நீங்கள் முடிச்சு கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அகைன் வந்து உங்களுக்கு ரிட்டன் ரிவைஸ் ரிசல்ட் வரும். அதிலேருந்து வந்து மறுபடியும் உங்களுக்கு பிசிக்கல் இன்டர்வியூ எல்லாமே மறுபடியும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இன்னொன்று இந்த 2025 விட்டுருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நிறையா மாணவர்கள் கேட்டுட்ருக்கீங்க. 25க்கு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள். ஸோ இதனால் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா, இல்லாட்டி எக்ஸாம் டிலே ஆகுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதனால் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பாக போட்ட நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக வந்து காரணத்தை கொண்டு வந்து அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அப்ளிகேஷன் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் அந்த 2023 அந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. மேபி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வேணால் டிலே ஆகலாம்.
இப்போதைக்கு வந்து ஒரு ஜூலை எண்டு போல் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி வந்து உங்களுக்கு எக்ஸாம் கூட ஒரு 1 or 2 months வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 மாதத்துக்குள்ளே இந்த ஹோல் ப்ராசஸும் வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க 2023 அந்த எக்ஸாம் முடித்தவங்களுக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 2003 ரெக்யூர்மெண்ட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைனல் பண்ண பார்ப்பாங்க, முடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா 3 மாதத்துக்குள்ளே முடிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த ரெக்யூர்மெண்ட்டை தான் பார்ப்பாங்க. அந்த ரெக்யூர்மெண்ட் பார்த்து ரிட்டன் ரிவைஸ் ரிசல்ட்டு அடுத்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணி அடுத்து அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் மேபி டிலே ஆகலாம். இன்னொன்று ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ரிட்டன் ரிவைஸ் ரிசல்ட் போட்டுட்டு அடுத்து இந்த வர இருக்க 2025 இந்த ஆண்டுக்கான எக்ஸாம் வந்து தேர்வு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 2023 பாஸ் பண்ணி இதில் வந்து இந்த வருஷம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறவங்களுக்கு ஃபிசிக்கல் மேபி வந்து ஒன்றா வைக்கிறதுக்கும் சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி இதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் டிலே ஆகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஆனால் நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு சான்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் வந்து ஹியரிங்க்கு வர வேண்டியது. பட் வந்து ஜட்ஜு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஹியரிங் கேஸ் லிஸ்ட் வந்து ஃபைனல் ஆகிருக்கு. நாளைக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் வந்து இருக்கும். நாளைக்கு வந்து எதனாச்சும் அப்டேட் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி. தேங்க்யூ.